நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சிலுவையின் தூது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டதிருப்பனாக. அவரால் உலகம் எப்படி சிலுவையில் உண்டாயிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். தேவன் தமது மக்களுக்காக என்னிடம் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் விலை கிரயத்தால் கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்னவா இருக்கிறீர்களோ, உங்களுக்கு என்னென்ன உடைமைகள்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் தேவனுடைய மகிமைக்காகவும் உங்களுடைய சக மனிதர்களின் நன்மைக்காகவும் பயன்படுத்த வேண்டும். பாவத்திலே அழிந்து கொண்டபடி இந்த உலகத்தை இரட்சிக்க கிறிஸ்து சிலுவையில் மாண்டார். இந்த வேளையில் அவர் உங்களது ஒத்துழைப்பை கேட்கிறார். அவரது உதவியோடு இழந்து போனவர்களை இரட்சிக்க நீங்கள் நாட வேண்டும். எனவே தேவனுடைய சேவைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கின்ற ஒருவனை கிறிஸ்துவின் கிருபையின் மாற்றியமைக்கும் வல்லமையானது வடிவமைக்கிறது. தன்னை சுற்றிலும் அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களை பற்றி அக்கறையற்றவனாக அவன் ஒருபொழுதும் இருக்க முடியாது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தன்னை மீட்டெடுத்த கிறிஸ்துவிற்கே தனது உடலின் ஒவ்வொரு பகுதியும் சொந்தமானது என்பதை, அவனது எதிர்காலத்தின் ஒவ்வொரு இவை நேரமும் தேவனுடைய ஒரே குமாரனின் வெளியேற பெற்ற ஜீவரத்தத்தால் கிரியத்திற்கு கொல்லப்பட்டது என்றும் அவன் தெளிவான விளங்கிக் கொள்கிறான். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற வேலைக்கு கீழாகத்தான் வேறு ஒவ்வொரு ஆர்வமுள்ள காரியமும் வைக்கப்படும் என்று விரும்பும் அளவிற்கு கல்வாரிலே செய்யப்பட்ட அந்த தியாகத்தை குறித்து அதிக ஆழமான மதிப்பீடு உண்டு. பாவிகளை மீட்க வேண்டும் என்பதில் எத்தகைய ஆழ்ந்த விருப்பம் மீட்பரின் வாழ்வின் முக்கியமாக காணப்பட்டதோ, அதே போன்று விருப்பம் அவரது உண்மையான பெண்ணடியாரின் வாழ்விலே குறிப்பாக காணப்படும். சுயத்திற்காக வாழ்வதற்கு கிறிஸ்துவனுக்கு விருப்பமே கிடையாது. தன்னையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தனது எஜமானின் சேவைக்காக அர்ப்பணிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறான். கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று விவரிக்க முடியாத விருப்பத்தோடு அவன் இருக்கிறான். எனவே நித்தியத்திற்காக ஆயத்தப்பட்ட இப்பொழுது நமக்கு ஒரு சிறிதளவு நேரம் மாத்திரமே இருக்கிறது. மக்களுக்கு சத்தியம் தேவையாக இருக்கிறது. ஊக்கமான உத்தமமான முயற்சியோடு சத்தியம் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆத்துமாக்களை தேடி அலைய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உலகத்திற்கு வரப்போகிற அந்த மேசியாவை குறித்து, இந்த உலகம் அழிவை குறித்த எச்சரிப்பை கொடுக்க வேண்டிய அந்த மேன்மையான பொறுப்பு நம்மீது வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் நானுமாக அந்த எழும்பி அந்த வல்லமையை தரித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமது சபையை அழைக்கிறார். நித்திய இடங்களை வெற்றி கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அறைகூவலை விடுகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படியாக இந்த அறைகூவலை ஏற்றுக்கொண்டு நாம் செயல்படுவோம். இந்த நாளை செய்தியை கேட்ட உங்களையும், இந்த நாளை திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.